மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமனால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு தாராபுரம். தலைவன் தலைவி கணவன் மனைவி காலம் சொல்லலாம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏவல் பிள்ளி துணியத்தால் ஒரு தீ ஆத்மாவும் போய் உடுக்கல அந்த வீட்டு குடிலுக்குள்ளேயும் பக்கவாட்டிலையும் அசைந்துக்கிட்டு இருக்கு. அவைகளை நீக்கி இப்போ கட்டி வச்சிருக்கு. அதே போல் உன்னுடைய தந்தையார் வீட்டு சொத்துக்களை நீ பெறக்கூடாது என்பதற்காகவும் உன் தாயமும் உன்னையும் ஒதுக்கி ஒரு பிரபஞ்ச நிலைகளிலிருந்து மாற்றப்பட்டு வச்சிருக்கு. அதில் உன்னுடைய உடல் நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு எங்கே ஒரு பகுதி இயங்காமல் போய்விடுமோ என்னும் ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. காலன்றுவா அதனால் அந்த தீய சக்திகளை விலக்கி உன் சொத்துக்களை உனக்கு வாங்கித்தரேன். எல்லாம் வெற்றியாக நடத்தித்தரேன்ப்பா. அதே தாராபுரத்து எல்லை தாய் தந்தை மகன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். மையோ மந்திரமோ தந்திரத்தால் அறிவு மயங்கியதோ, அப்படிலாம் உங்கள் 2 பேருக்கும் உங்கள் உள்ளத்தில் சிந்தனைகள் வாடுது. என்ன, என் மகன் திறந்த அறிவாளி, மன உறுதி உடையவன், தெளிவானவன். அவன் அப்படி மயங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இவனை யாரோ கட்டாயப்படுத்தி மயக்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை. 18லிருந்து 21 வயது வரக்கூடிய பருவம், எதையும் நிதானிக்கக்கூடிய பருவமும் அதுதான், எதையும் நிதானிக்க முடியாத பருவமும் அதுதான். புரியுதா? எதையும் நிதானிக்கக்கூடிய பருவமும் அதுதான், நிதானிக்க முடியாத பருவம் அதுதான். அந்த பருவத்தில் எவனுடைய மனசை அலப்பாயுதோ அவன் நிச்சயமாக பெற்றோர்களுக்கு மாறுபட்டு தான் நடப்பான் என்பது இயற்கையின் விதி. அந்த நேரத்தில் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது? பெற்றோர்களை சார்ந்தது. அன்னைக்கு செல்லத்திலையும் பாதத்திலையும் பிள்ளைகளை லேசாக மிதக்க விட்டோம்னா அவன் அதுதான் சுதந்திரம்னு அவனுடைய நுண்ணறிவில் பதிவாகிடும். 21வது வயதில் தான் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்வை தான் என்ற நிர்ணய சக்தியை நிர்ணயிக்கின்ற அறிவின் ஆற்றலும் மனதின் ஆற்றலும் தோன்றுகிறது என்பது பிறப்பின் தன்மை. அந்த நேரத்தில் நல்ல பதிவை உருவாக்க வேண்டியது ஒரு பெற்றோர்களின் கடமை. அந்த கடமையை நீங்கள் பரமா விட்டுட்டீங்க. ஆனால் இப்போ அவன் விரும்புகிற பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறான். உங்கள் 2 பேருடைய மனதும் அதுக்கு மாறுபட்டு இருக்குது. அவன் இந்த மாதிரி சாமி சாத்தாவெல்லாம் நம்பி வர வேண்டிய அவசியமெல்லாம் அவனுக்கு கிடையாது. நீங்கள் பைத்தியார பயிலுவ அவனை கூட்டு வந்திருக்கீங்க. நீ இந்த சாமியை வந்து கூட்டா நான் அவளை விட்டுருவேனா?
அப்படின்னு அவன் உள்மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவரை சொல்லதை காட்டி என் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு நான் முட்டாளா அப்படின்னு அவன் அதில் பேசிக்கிட்டு இருக்கான். உண்மை. காலை விட்டுவான். புரியுதா? அதுக்கு என்ன காரணம்? விதி தான் காரணம். அதுக்கு காரணம் விதி. இந்த விதியை மாற்றிக்கிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் தோணும். விதியை மாற்றிக்கிட முடியுமா அப்படின்னு தோணும். ஒருத்தன் தோல்வி பெற்று வேதனை பெற்று அனுபவப்படணும்னு விதி இருந்தால் அதை அன்னைக்கு எழுந்ததை யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்றிக்கிட முடியாது. மாற்றிக்கிட முடியாது. அதுதான் உண்மை. மண்ணில் மிதித்தா நிச்சயமாக, பூமியில் மிதித்தா காலில் மண் ஒட்டும், சத்தியம். அதை யாராலும் மாற்ற முடியாது. செருவு போட்டு மிதிச்சுக்கலாம், ஆனால் அந்த வைப்ரேஷன் நமக்கு வந்து சொந்தமாகாது. உண்மையா? இப்போ இருக்கிற நிலையில் வந்து இந்த இதுக்கு மனிதனால் எந்த இடைஞ்சலும் கிடையாது. இப்போ கிரகங்களால் தான் 9 மாதமாக அவன் உள்ளம் படாத பாடுபடுது. காலில் வந்துட்டு வா. உத்தரவு இருந்தால் கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதானே. நீ இந்த வேளை தன்னில். அதனால் புரட்டாசி மாதம் 30 வரை பொறுமையாக இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம இடத்த மாற்றுவோம், கடத்தை தீர்த்துருவோம். சந்தோஷமாரு, வெற்றி அடைந்து என்னாலும் என்னை உயர்வோடு பார்க்க வருவாய். மகிழ்ச்சி அடைவாய் மகனே, வாழ்க. திருவடனை அடலருடை உயர் கோபுரத்தே. யார் பாடினது இது? சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாட்டு. கால் வந்து வரலாம். அல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போல் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத கால். விநாயகர் கோயில் எங்கப்பா இருக்கு? கால் தத்துவ உருவமே. பக்கத்தில் வாங்க. உன் பிள்ளையினுடைய மனப்பக்குவத்தை தெளிவுபடுத்தி தரம் குறையாமல் காப்பாற்றி தரேன். நல்ல வாழ்க்கையும் முடிச்சு தரேன். அதே மாதிரி சொத்து சம்பந்தமான மனக்குழப்பம் ஒன்று இருக்குது, அதில் வெற்றியாக்கி தரேன். நீ நடத்துகிற தொழிலில் 2 பேருக்கு இடைஞ்சல், மன இடைஞ்சல் இருக்குது, அதையும் தீர்த்து உன்னை வெளிநாட்டில் பல லட்சங்களை சம்பாத்தியம் முடித்தாரேன். ஆயுளுக்கு கண்டமில்லாமல் ஆக்கி சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டு வாங்க. இந்தா மகளே, கண்ணீர் விடாத, கலங்காத, கல்யாண கோலத்தோடு பிள்ளையை கூட்டுவான். வெற்றி அடைந்துவான். நல்லா இருப்பா. இந்தா நிறைய பணம் கிடைக்கும். சந்தோஷமா. காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ரெண்டு பிள்ளையும் கூட்டு வந்திருக்கான். காலைல வந்துட்டு வா. உனக்கு காஞ்சிபுரமாடா? எந்த ஊர்? மனது ஒருநிலைப்படலை. இன்னொருத்தரம் கும்பிட்டு வாங்க. உட்காரலாம். நீ பார்க்குற தொழிலில் உனக்கே ஒரு பரிசு அடித்தா நல்லா தான் இருக்கும்.
தொழிலை பற்றி கேட்க வந்தது. வேலைங்கிறது தொழில் தானே. பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் போன நேரம் அந்த மானங்க இல்லேன். அந்த மான் போன மாயம் என்ன. உன் உள்ள ஒரு பொம்பளையை தேடுது. என்னல உண்மையா இல்லையா? பேசினாளா? பேசலை. பேச வைக்கணும். கேட்டு வந்தது அதுதான். தொழில்னு சொல்லி போய் மடக்கிட்டேன். அப்பா போச்சேன். சரி காலைல வந்துட்டு வா. எல்லாருமே பொம்பளை தேட தான் செய்தோம். புருஷன் பொண்டாட்டியை தேடுதான். உண்மையா இல்லையா? அதெல்லாம் உலக இயற்கை. அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது உலகத்தின் இயற்கை. அதை ஏன் தப்பாக நினைக்கணும்? என்ன தப்பாக ஏன் நினைக்கணும்? நினைக்கக்கூடாது. வேறு எதுவும் தப்பு வந்து சேர்ந்துடக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். இயற்கை உன் மனசு. அது கிடைக்கும் கிடைக்காங்கிறத பற்றி நான் இப்போ பதில் சொன்னால் நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருப்ப. அப்படி தானே? 3 பேர் உன் லைனில் வருவான். ஆமாடா, ஏற்கனவே முன்னால் ஒரு பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவளும் விட்டுட்டு போயிட்டான். இப்போ இவள் பேசுவாளான்னு நினச்சிக்கிட்டு இருக்க. பேசிட்டானே இதை கல்யாணம் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதில் இன்னொருத்தன் குறுக்க வந்து அவளை தடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தி வரப்போறா. அவள் தான் உனக்கு பொண்டாட்டி ஆகுவாள். அதான் 3ஆவதாக போட்டது. தரானா? இந்த பூவோட பொட்டோட புன்னகையோடு இருந்துக்கா. சென்னைக்கு சென்று வேலையை பாரு. ஆனந்தமாவா, அருளோட வா. ஆனந்தமாக கட்டித்தாரேன். புண்ணியமாக இருடா. நல்லா இருக்கு. பட்னியாக அங்கேருந்து சாப்பிடாமல் போயிட்டோன்னா உனக்கு எதுவுமே நடக்காது. வயிறு நிறைய சாப்பிட்டு போகணும். சந்தோஷமாக இருப்போ. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு அரக்கோணம் மரக்காணம் இல்லை, அரக்கோணம். யாரெல்லாம் வந்திய? அது யார்? கால் வந்துட்டு வாங்க. வாங்கப்பா அரக்கோணம். அன்பே அமுதே. என்னம்மா உனக்கு அடிக்கடி வயிற்று வலிக்காமல? வயிற்று வலிக்கா? அப்போ போய் டாக்டர்கிட்ட பார்த்தீங்களா? டாக்டர்கிட்ட பார்த்தோம். அவங்க இது நார்மல் தான், அப்பப்போ வருது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. உனக்கு என்ன பயம் அதில்? வீட்டில் ஒரே பிரச்சனை சாமி. இதுதான் வயிற்று அப்பப்போ இது. எப்போ புத்திரப்பாக்கு கிடைக்கும்னு அம்மா வீட்டில் ஒரே பிரச்சனை. புத்திரப்பாக்கு கிட்ட பாத்திரம் மாதிரி மாற்றிடலாமா பொண்டாட்டிய? உங்கள் அம்மாவுக்கு வயசு எத்தனை? 57. ஒரு அறிவு வேண்டாம் ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு? அவனும் ஒரு பொம்பளை தானே. கால் வந்துட்டு வா. உண்மையா இல்லையா? 6 மாதம் கழித்து குழந்தை ஜனனமாகும். ஆம்பளை பிள்ளை பிறப்பான். சபரிமலை ஐயப்பன் பேர் வை. வெற்றி அடைந்து வருவேன். உன் வீடு அமைதியாக்குதேன். உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்குதேன். பணம் உனக்கு தந்து உதவ மாட்டேக்காங்க. தர வைக்க போ. அப்பா அம்மா பேச மாட்டேங்கிறாங்க. பேசுவாங்க கல்யாணம் பண்ணி பேசுவாங்க பேசுவாங்க. ஒற்றுமையாயிருவிய. போயிட்டு வாங்க. சாப்பிட்டு போங்கடா. ஏய் சரிங்க சார், போயிட்டு வரேன். நல்லா இரு மகளே. இப்போதைக்கு ஒன்றுமே வேண்டாம். அந்த சப்ஜெக்டை தூர விடு. 3 மாதம் கழிச்சு அதை பற்றி பேசுவோம். பொறுமையாக போங்க. அதே அரக்கோணத்து பகுதி கடன்கள் மனவர்த்தங்கள். கால் வந்துட்டு வரலாம். என்னாலும் வாழ்விலே. என்னம்மா பச்சை குழந்தை அழுது? அம்மா வா. ஊரில் குளம் கிடக்கா? பெரிய குளமா? எல்லோரும் குளிப்பாங்களா? நீச்சல் அடிப்பாங்களோ? இவன் அங்கே போனானா? உள்ளே மட்டும் சொல்லணும். போனானா? இப்போ போவானா? ஏன் நீ கூப்பிட்டு போகிறேன்? ஏன் இவன் தானாக குளிக்க மாட்டானோ? கால் வந்துட்டு வாங்க.
இவனுக்கு என்னடா செஞ்சு தரணும்? நான் சொல்கிறது நீ கேட்பையாடா? பக்கத்தில் வா. ஆஞ்சநேயன் அனுமானுடைய கோவில் எங்கடா இருக்கு? இருக்காரா? அவரை பிரார்த்தனை பண்ணுவியா? இவன் மனநிலைகளால் பாதிக்கப்பட்டிருக்கான்டா, மன அதிர்ச்சி அடைந்திருக்கான். எதிர்பார்க்காம யானை பிள வரும். புரியுதா? அவனை சரியாக்கி நான் வெற்றியாகி கொடுத்தோம்னா நீ மகிழ்ச்சி ஆயிடுவல்ல. இதிலிருந்து 3வது வெள்ளிக்கிழமை பிள்ளையை கூட்டுவான். இந்த இடத்துல சரியாக்கி மகிழ்ச்சி ஆக்கி தரேன். கவலைப்படாதடா, சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வா. போக வைக்கிறேன், படிக்க வைக்கிறேன். போய் உட்காந்துக்கோங்க, சாப்பாடெல்லாம் முடிச்சுக்கோங்க. கனியை கையில் வாங்கிக்க பிள்ளைகிட்ட. யார்ப்பா தம்பி? அப்படியா? தொப்பியை தூரடுறா, எடுத்து விடு. ஓ, அதனால தான் அந்த கல்கத்தா மொழி பேசினாடா. அமைதி. ஏன் நீ பயப்படுத? அமைதியா ஐயா, நெல்லுப்பா, போய் கும்பிட்டு வா. கும்பிட்டு வாயா. எந்தி உட்கார். மகிஷாசுரமர்த்தினிக்கு வாடா. ஐயா வா, பக்கத்தில் வா. உனக்கு என்னப்பா வேணும்? இந்தா. உடம்பு சரியில்லை. அந்த கல்கத்தா காலிட்ட கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? மூல அமைதியாக உட்காருக்கல. உட்காரு. கத்தியை கொடுப்பாயே. என்ன சொன்னீரு? உணர்ச்சி வசப்பட்டனா தூரம் எரிஞ்சு போக சொல்லிடுவேன். எனக்கு சாமி தெரியும் நல்ல. என் தங்கச்சி தான் காளி, புரியுதா? எடுங்க மச்சான், கை நட்டு குடி பார்ப்போம். கர்பசாமிக்கு, 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 கர்பசாமிக்கு. குடியா. இன்னிலிருந்து நெஞ்சு எரிச்சல், தொண்டை சம்மந்தமான வியாதி, வயிறு சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் போயிடும். அது வந்து தேவையானது தான். நானே 2 ஸ்டெண்ட் வச்சுருக்கேன். இந்தா காப்பாற்றி தரேன், உயிர் கண்டமில்லை. முதல்ல உன்னையை காப்பாற்றிவா, அடுத்து ஒரு பிள்ளை பாக்கியம் கொடுக்க. காளீஸ்வரின்னு பேர் வச்சுக்கா. போய்ட்டோம். தொப்பியை வாங்கி வச்சுக்கா, சாப்பாடை முடிச்சுட்டு போ. கர்பசாமிக்கு இவருக்கு ஒரு தொப்பி வாங்கி கொடுக்கணும், கோயில் சார்பா. அப்படியா? ராம்நாட்டு பகுதி, ராம்நாடு. கர்பசாமி குலதெய்வம் யாருக்குப்பா? உனக்கு இல்லை. யோசனை பண்ணி வாரியே நீ. உனக்கு இல்லை. உனக்கு குலதெய்வமா? வாடாங்க. பார்த்தியா? ஏய், சும்மா சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்குவோங்க. அச்சரி உச்சாக்கா பச்சே கால் வந்துட்டு வா. அமைதி. அமைதி இருங்க, அமைதி இருங்க. என்னடா சட்டப்படி என்னடா பிரச்சனைகள்? பக்கத்தில் வா. சரி, என்ன செய்யணும்? வேலைக்கு போகும்போது ஏதோ கண்ணை மூடு. பாஸ்போர்ட்டெல்லாம் எங்கே வச்சுருக்க? பாஸ்போர்ட்டெல்லாம் வீட்டில் தான் இருக்கு. போய் அதில் வந்து எல்லாம் என்கொயரியெல்லாம் முடிஞ்சுதா? என்கொயரியெல்லாம் முடிஞ்சிச்சு. இடையில கொஞ்சம் ரெனியூல் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் வந்துச்சே, கொஞ்சம் டேமேஜ் எல்லாம் இருந்துச்சே. டேமேஜ் எல்லாம் இல்லை, புது பாஸ்போர்ட்டு ரெனியூல் பண்ணேன். சரி, அதெல்லாம் சரியாயிடுது. நீ அங்கே தள்ளி இருக்கா? இந்த செல்லை உங்கள் அம்மாட்ட கொடுறா. கண்ணை மூடு, கையை கட்டு பார்ப்போம்.
காலில் விழுந்து வா. உட்கார்.